Hey guys, இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன மாதிரி இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதாவது வந்துட்டு நீங்கள் ஸ்டாக் மாதிரி அதிகமாக ஒரு ரிஸ்க் எடுத்த ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஓரளவுக்கு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் எங்கே பண்ணலாம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லைக் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% சேஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபிக்ஸட் டெபாசிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% சேஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சர்டிஃபைடான பேங்க்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா அந்த அமௌண்ட் உங்கள்கிட்ட போகிறது நிறையவே சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துட்டு இந்த ஈக்விட்டி அதுமாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்க மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகாமல் கான்ஸ்டான அமௌண்ட் வந்து உங்களுக்கு மந்த்லி இல்லை இயர்லி வந்து தர மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் தரதை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் இந்த பிளாட்ஃபார்ம்லையும் தரும். ஸோ நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு சேஃபான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் அமௌண்ட் வந்து நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பேசிக்காக 4 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்க போகிறோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எங்கே பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அது நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ரிசர்ச்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். அண்ட் இதில் சொல்ல போகிற சில பிளாட்ஃபார்ம்ஸில் வந்துட்டு நானும் என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபை பண்ணுறதுக்காக சில அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக வேணாம், லைக் வந்து ஸ்டாக்ஸில் வர மாதிரி ஒரு 50% 60% பர் இயர்க்குலாம் வேணாம், எனக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டோட கொஞ்சம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலும் பரவாயில்ல, பட் கொஞ்சம் சேஃபாக இருந்தால் ஓகே அப்படி நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட சில பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் abin. வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த பாண்ட்ஸ் பற்றி நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் பாண்ட்ஸ் எப்படி நீங்கள் ரிசர்ச் பண்ணணும், அது என்னென்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, லைக் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னா சேஃபாக இல்லையா அப்படின்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பாண்ட்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த பேசிக்காக பாண்ட்ஸை பற்றின சில விஷயங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பாண்ட்ஸ் பற்றி நீங்கள் பேசிக்காக ரிசர்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா இருக்குது. நான் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கோல்டன் பை. ஸோ இதில் நான் வந்து ஜஸ்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்கு போகிறேன். ஸோ இதில் டிஸ்கவர் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா நிறைய பாண்ட்ஸ் வந்து இங்கே வரும். ஸோ இந்த பாண்ட்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. லைக் வந்து உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் அமௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பாண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு மந்த்லி ஒரு இன்கம் மாதிரி எனக்கு வந்து இந்த பாண்ட்ஸ்லேயே அமௌண்ட் வந்துட்டு இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு ஒரு இன்கமாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது மந்த்லி இன்கமாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பாண்ட்ஸ் இதில் இருக்குது. அண்ட் இந்த பாண்ட்ஸோட சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் இதை ஜட்ஜ் பண்ணலாம்னா இதுக்கு அவங்களே ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. A+, A நெகட்டிவ், அதுக்கப்புறம் B, BB அப்படின்னு சொல்லி நிறைய ரேட்டிங்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த பாண்டோட செக்யூரிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது எதனால அந்த ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்க நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாண்ட்குள்ளே போய்க்கிறேன். நான் ஒரு A- பாண்ட்குள்ளே போகிறேன். ஸோ நான் முத்தூட் ஃபினான்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பாண்ட் வந்து எதனால இந்த ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கீழே அவங்க கொடுத்துருப்பாங்க. செக்யூரிட்டி, இந்த பாண்ட் இஸ் அன்செக்யூர்ட். ஏன்னா இந்த சீனியாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வந்து கடன் கொடுக்குற மேலே அது பாண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அவங்க மணி எடுத்து அவங்க பிஸ்னஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த பாண்ட் முடிச்சதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டையும் அவங்க ரீபே பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் அப்படின்னு இருக்கும். சில பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு A லெவல் பாண்ட் இருக்கும், ஃபர்ஸ்ட் லெவல் பாண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் பாண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் பாண்ட் என்னன்னா இன்றைக்கு இந்த பாண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா முத்தூட் ஃபினான்ஸ் வந்துட்டு ஒருவேளை திவால் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கம்பெனி திவால் ஆனதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட அசட்டை செல் பண்ணி அதை வந்து பாண்ட் வச்சிருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ரேட்டிங்கில் இருக்க பாண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க அமௌண்ட் வந்து இந்த மாதிரி செகண்ட் ரேட்டிங் இருக்கிற பாண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு அந்த அமௌண்ட்டுங்கிறத கொடுப்பாங்க. பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் தான் அந்த ஸ்டாக்ஸ் வச்சிருக்கவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்காக ஒர்க் ஆகும். இதில் ஏன் இவங்க அன்செக்யூர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து செகண்ட் ரேட்டிங்கில் வருது. உங்களுக்கு இந்த முத்தூட் ஃபினான்ஸ் வந்து நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்குது, இது திவால் ஆகாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பாண்ட்ஸ் நீங்கள் போகலாம். ஸோ இதுலேயே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஹை செக்யூர் பாண்ட்ஸ் போனோம் அப்படின்னா அந்த பாண்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணி போய்க்கலாம். மேபி இந்த முத்தூட் ஃபினான்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் பாண்ட் எங்கேயும் அவங்க கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா இந்த ஒரு பாண்டுக்கு செகண்ட் ரேட்டிங் பாண்டுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. கம்பேர் டு ஃபர்ஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரேட்டிங் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஃபர்ஸ்ட் ரேட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்காக வந்து செக்யூரிட்டி அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். லைக் இப்போ நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போனீங்க அப்படின்னா அதுவும் அந்த பேங்க்கை பேஸ் பண்ணதா. லைக் வந்து ஒரு மேபி ஒரு சின்ன பேங்காக இருக்குது, உங்கள் ஊரில் மட்டும் அந்த பேங்க் இருக்குது அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்துட்டு ஏமாற்றிட்டு போனாங்க அப்படின்னா அப்பயும் உங்களுக்கு அமௌண்ட்டுங்கிறது கிடைக்காது. அதேமாதிரி இந்த பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னா ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். பட் தெரியாத ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னா அது உங்கள் அமௌண்ட் நீங்கள் லாஸ் பண்ணுறது நிறையவே சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் இந்த பாண்ட்ஸ் வந்து ஸ்டாக்ஸ் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது இங்கே இருக்காது. லைக் வந்து இப்போ ஸ்டாக்கோட டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஏறும் இறங்கும். மேபி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக லாஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த பாண்டில் இருக்காது. குவாலிட்டியான பாண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டுங்கிறது கான்ஸ்டன்ட்டாக வந்துட்டே இருக்கும். ஸோ கலெக்ஷன் அப்படிங்கிறது பேக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து மந்த்லி நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை வந்து மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் டு ஏர்ன் மந்த்லி ஃபிக்ஸட் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுலேயே இந்த முத்தூட் ஃபினான்ஸ் காப்பும் இருக்குது. இல்லை நீங்கள் போனீங்க அப்படின்னா இது எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் பர் மந்த்துக்கு. இதோட ஃபேஸ் வேல்யூ. அதுமாதிரி இந்த பாண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதிகமான அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் வந்து ஒரு 1 lakh 2 lakh மேபி மினிமம் லெவலே பார்த்தீங்கன்னா இதை பார்த்த வரைக்கும் 50,000 தான் நான் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட ஒரு 10 lakh மேலே இருக்குது, நீங்கள் ஒரு 5 lakh 10 lakh கிட்ட இருக்குது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாண்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பாண்ட் வந்து எவ்வளோ மந்த்லி தராங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த பாண்ட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 11.5% வந்து per annum கொடுக்குறாங்க, which is like 11.5
7.6% கிட்ட வருது. விச் மீன்ஸ் பர் மந்த்துக்கு உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 1% கிட்ட வருது. ஸோ நீங்கள் 10 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு 10,000 வந்து தருவாங்க இந்த ஒரு பாண்ட்லேருந்து. ஓவரால் மெச்சூர் ஆகும்போது உங்களுக்கு வந்து 21,66,000 இருக்கும். விச் இஸ் லைக் 11 lakh மேலே வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிருப்பீங்க இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாண்டையும் வந்துட்டு உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் சில அமௌண்ட் வந்து டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு இந்த பாண்ட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டெப் ஃபண்ட். ஸோ டெப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 100% வந்து சேஃப் அப்படின்னு சொல்ல முடியாது, அதுலேயும் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டெப் ஃபண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் ஆஃப் பாண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு டெப் ஃபண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இந்த டெப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாண்ட்லாம் ரிசர்ச் பண்ண தெரியல, எது வந்து உங்களுக்கு ப்ராப்பரான கம்பெனி அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து டெப் ஃபண்ட் போய்க்கலாம். உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டோட அதிகமான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வரும். பட் அதே மாதிரியே நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்ஸ் போறீங்க, இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை வந்து ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட் போறீங்க அப்படின்னா அதை கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் கம்மியாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டோட அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் இருக்கலாம். ஸோ இந்த டெப் ஃபண்ட் பற்றி நம்ம லைட்டாக ரிசர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இதுக்கு யூஸ் பண்ணிருக்க பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா Tickertape. ஸோ இந்த Tickertape வந்து நீங்கள் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் நிறையா வந்துட்டு ரிசர்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஸ்க்ரீனரும் இருக்கும், நீங்கள் ஃபில்டர் ஈஸியாக பண்ணிக்கலாம். லைக் பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்க்ரீனர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து லாஸ்ட் ஒரு 2 years தான் நான் ஒர்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி ஸ்டாக்ஸ் அதுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஒன்ஸ் நான் உள்ள போனதுக்கப்புறம் டெப் ஃபண்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எவ்வளோ ஒரு ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஸோ 3 year கேகர் வேல்யூ அப்படின்னா இப்போ ஒரு ஃபஸ்ட் இயர் வந்து இந்த பாண்ட் ஒரு 7% கொடுக்குது, செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 8% கொடுக்குது அப்படின்னா இது 2 வேல்யூ டிவைட் பை 2 பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வருதோ அதுதான் வந்து இந்த 2 yearக்கான கேகர் வேல்யூவாக இருக்கும். ஸோ அதுமாதிரி 3 yearsக்கு எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வேல்யூ ஏதாவது ஃபண்டை நான் உள்ள போய்க்கிறேன். ஸோ இந்த ஃபண்ட்ல நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ இந்த ஃபண்டை வந்து நான் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னா இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் பாண்ட்ஸுக்கும் சொல்லி என்னுடைய ரிசர்ச்சுக்கும் சொல்லி ஒரு வாட்சஸ் நான் கிரியேட் பண்ணிக்க முடியும். இது நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு வந்து பெய்டு வெர்ஷன், இது வந்து ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது. ஃப்ரீ வெர்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம், பெய்டு வெர்ஷனும் உங்களுக்கு யூஸ் பண்ணி. ஓகே ஃபைன். இந்த ஃபண்டுக்குள்ளே போய் நான் எப்படி இந்த ஃபண்ட் இருக்குது, இல்லை எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் தருது இன்ட்ரெஸ்ட் பர் இயருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் வந்து இந்த பாண்ட் பார்த்தீங்கன்னா சில அவங்களுடைய ரிசர்ச் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. லைக் இதில் என்னென்ன வந்து பாசிட்டிவ் இருக்குது, என்ன வந்து நெகட்டிவ் இருக்குது அப்படின்ட்டு. இதோட பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் ஒரு ஃபண்டோட பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்குது. அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா இந்த ஃபண்டை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்க மெயின்டைன் பண்ணுறவங்க இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்புறம் இதை அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில அமௌண்ட் வந்து உங்களுடைய ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் சில அமௌண்ட் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அதுதான் வந்து பர் ஆனம்க்கு வந்து இதை எடுத்துப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் தான் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.30% இருக்குது. விச் இஸ் லைக் நீங்கள் ஒரு 1 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் 0.3 எவ்வளோ ஒரு 300 rupees வந்து பர் ஆனம்க்கு உங்களுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே 3 year கேகர் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.94% தருது. அண்ட் தென் ஒரு 1 yearக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.3% தருது. நீங்கள் வந்து இந்த டெப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 3 year 4 year போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். பட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெப் ஃபண்ட் நீங்கள் போகும்போது நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போனீங்கன்னா உங்களுக்கு 3 years வந்து அமௌண்ட் நீங்கள் எடுக்கவே முடியாது, ஜஸ்ட் அப்படியே நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 1 week கழிச்சு உங்களுக்கு வந்து இந்த ஃபண்ட் எடுக்கணும், உங்களுக்கு வந்து அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அப்போ எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லாக்இன் பீரியட் வந்து எதுவுமே கிடையாது, 0 years லாக்இன் பீரியட். அண்ட் நீங்கள் இதையும் வந்து டேக்ஸில் காமிச்சிக்கலாம். பட் நீங்கள் டேக்ஸ்க்காக இந்த ஃபண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 years ஹோல்டிங்கில் வச்சிருப்பாங்க. பட் டேக்ஸ்லாம் நீங்கள் நார்மலாக எடுக்கிறீங்க, உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபண்ட் வந்து டேரெக்டாக போய்க்கலாம். ஸோ இது 5 yearsக்கு எடுத்தோம் அப்படின்னா 7.62% வரைக்கும் இருக்குது. விச் இஸ் பர் இயருக்கு பார்த்தீங்கன்னா 7.62% வரைக்கும் இந்த ஒரு ஃபண்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஆவரேஜாக இப்போ இருக்க ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா HDFC, ICICI இந்த மாதிரி பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபிக்ஸட் டெபாசிட் பர் இயருக்கு தராங்கன்னா சீனியர் சிட்டிசனாக இல்லை அப்படின்னா 5.5% வரைக்கும் தான் தராங்க, மேக்ஸிமம் வந்து 6% வரைக்கும் தான் தராங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து உங்களுக்கு 7.6% வரைக்கும் கிடைக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபண்ட் பெஸ்ட்டோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதில் இன்னொன்று நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா அந்த வந்து இவங்க எந்த மாதிரி பாண்டில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அது நீங்கள் வந்து இந்த போர்ட்ஃபோலியோ ஆப்ஷன் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இதில் இவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 71% வரைக்கும் கார்பரேட் பாண்ட்ஸ் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்ட் மேனேஜரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபண்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு இருக்குது. ஸோ இவரை பற்றி நீங்கள் பர்சனல் ரிசர்ச் பண்ணிங்க அப்படின்னா இவரோட ஐடியாஸ் பற்றி உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடச்சிது அப்படின்னா அந்த பாண்ட் நீங்கள் கண்டிப்பாக போய்க்கலாம். தேர்ட் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 ஆப்ஷன் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து போகலாம். ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பட் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி டே ட்ரேடிங் பண்ணுறீங்க, இல்லை வந்துட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்க ரிஸ்க்கை விட இந்த ஸ்விங் ட்ரேடிங் ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து சில பேசிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிற பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி வந்து டே ட்ரேடிங் பண்ண மாட்டேன். ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ணுவேன். விச் இஸ் லைக் ஒரு ஸ்டாக் வாங்குறேன், அது வந்து ஒரு 1 month 2 month வந்து ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட லெவல் ரீச் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து செல் பண்ணுவேன். ஸோ இது வந்து பேசிக்காக ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஸ்விங் ட்ரேடிங் யூஸ் பண்ணுற 2 ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிப் பை. இந்த 2 நேமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நானாக இதுக்கு வச்ச நேம் தான் அது. ஸோ இது வந்து கான்ஸ்டன்டாக இதுதான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து இதுதான் நேம் அப்படிங்கிறது கிடையாது.
ஸோ அந்த ரெண்டு விஷயத்தையும் நான் வந்துட்டு இப்போ சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பிளாங்காக வந்து ஃபாலோ பண்ண வேணாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் பேப்பர் ட்ரேடிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டேரெக்டாக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏதோ ஒரு ஸ்டாக்குள்ள போய்க்கிறேன். நான் வந்து நிஃப்டியோட ETF போய்க்கிறேன். இது ஆவரேஜாக வந்துட்டு இப்போ ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இப்போ மூவ் ஆகிட்டு இருக்குது. பட் இந்த டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் மாதிரி கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஸ்விங்கை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறது தான் ஆக்சுவலாக வந்து ஸ்விங் ட்ரேடிங். இது வந்து பேசிக்காக ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதில் டாப்பில் இருக்கக்கூடிய கேண்டலோடைய ஹை வேல்யூ வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி லோ வேல்யூ நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாக் மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ திருப்பி வந்து ஒரு டவுன் லைனை வந்து ரீச் ஆகும்போது நான் திருப்பி பை பண்ணுவேன். இது டவுன் ரீச் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்விங் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். இது உடனே வந்து டக்குன்னு உடனே ஃபால் ஆகி கீழே போயிடாது. இது முன்னாடி ஒரு ஸ்விங்கிறத கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிக்கும். அது 100% திருப்பி ஸ்விங் ஆகி மேலே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்டாப் லாஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்டாப் லாஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லோ இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே வந்து லோ என்ன வந்திருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். லோ என்ன வந்து அதுக்கப்புறம் ஸ்விங் ஆயிருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லோ வந்து இந்த லெவல் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த லெவல் வரைக்கும் நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னுடைய லெவலை பொறுத்து தான், நான் வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ என்னோட ரிஸ்க்கோட கொஞ்சம் அதிகமான லெவல் அது இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு என்னோட ரிஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய சில ஸ்டாக் நான் சூஸ் பண்ணி அதில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவேன். ஸோ டே ட்ரேடிங் கம்பேர் பண்ணும்போது அதோட இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் பண்ணுறது வந்து சக்ஸஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த நார்மலாக ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸோ இனிஷியலாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேல்யூவான ஸ்டாக்காக நீங்கள் எடுத்தோடனே பென்னி ஸ்டாக் இல்லை வந்து அந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ல வந்து நீங்கள் எடுத்தோடனே ஸ்விங் ட்ரேடிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ TCS எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த TCS வந்துட்டு என்ன மாதிரி ஒரு செக்டாரில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும். அதை நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய ரிஸ்க்குள்ளே வந்துச்சு அந்த ஸ்டாக் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கை பேஸ் பண்ணிக்கூடிய செக்டர் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். லைக் வந்து IT செக்டர் வந்து NSE எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அப்புறம் அந்த செக்டரை பேஸ் பண்ண குளோபல் நியூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். அந்த செக்டரில் வந்து ரொம்ப ஒரு பேட் நியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா அது என்னதான் நல்ல ஸ்டாக்காக இருந்தாலுமே டவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால் அந்த செக்டரை நீங்கள் நோட் பண்ண அந்த செக்டர் பேஸ் பண்ணி ரொம்ப பெரிய பேட் நியூஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரெண்டுமே ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடிஷனல் என்ன பார்க்கலாம்னா NSE வந்து அதாவது நிஃப்டி எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். லைக் ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து நான் பண்ண போகிற ஸ்டாக்ல ஏதாவது பெரிய நியூஸ் ஏதாவது வந்திருக்கா, ஏதாவது பேட் நியூஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்ப்பேன். அதேமாதிரி நீங்கள் மந்த்ல வந்து ஒரு 20 ட்ரேட்ஸ் 30 ட்ரேட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு குவாலிட்டியான ஒரு 3 ட்ரேட் 4 ட்ரேட் பண்ணாலே நீங்கள் அதிகமான ப்ராஃபிட் அப்படிங்கிறத பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிக்காக ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணி நான் ஒரு தெளிவான வீடியோ வந்து இன்னொன்று போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஆவரேஜாக ஒரு 10 இயரோடைய ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து 10%லேருந்து 12% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கும். அதே சேம் டைம் வந்துட்டு நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட் போகும்போது நீங்கள் லாங் டேர்ம் போனீங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வரும். நீங்கள் 1 இயர் மட்டும் போகிறீங்க இல்லை ஒரு 2 இயர் மட்டும் போகிறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் லாங் டேர்ம் போக போகிறீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ஒரு அதிகமான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கணும். அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு லைக் ஒரு 3 months இல்லை 6 months முன்னாடி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சினா நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு எனக்கு வந்து ஒரு 3% 3.5% வரைக்கும் தான் கிடைக்கும். அதே வந்து இந்த IND மணியில் வந்து ஒரு சூப்பர் சேவிங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஃபண்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட ஒரு நல்ல ஒரு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ஃபண்டில் தந்துட்டு இருக்காங்க. அதனால் என்னுடைய அமௌண்ட் வந்து நான் ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் வந்து அந்த ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். அண்ட் அந்த அக்கௌண்ட்டில் வந்து லிக்விடாகவும் இருக்கிறதுனால இப்போ நான் வந்து ஒரு 6 months பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு 3 monthsலேயே அமௌண்ட் தேவைப்படுச்சுன்னா அந்த 3 monthsலேயே எடுத்துக்க முடியும். ஸோ இந்த விஷயத்தில் வந்து இந்த வீடியோ நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போறீங்க அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்க எல்லா பிளாட்ஃபார்மோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். நெக்ஸ்ட் வீடியோ. Bye.